அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா, அமீர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறதாகலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அமீர் பற்றி பல பேர் ஜாஃபர் சாதிக் கூட அமீரை தொடர்பு படுத்தி பேசியதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அவருமே விளக்க வீடியோ கொடுத்துருந்தாரு. இப்போ சம்மன் அனுப்பின உடனே என்ன மாதிரியான பேசல் இருக்குன்னா, சிக்கிட்டார், அமீர் சிக்கிவிட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரப்பப்படுகிறது. என்ன அப்டேட், என்ன போயிட்டுருக்கு சார் ஜாஃபர் சாதிக் வழக்கில்? ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை வளையத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கில் அவருடைய நண்பர் சதாசிவன் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க சார். ஆமாம். அப்போ அதை நீங்கள் இது பெரிய நெட்வொர்க்குங்கிறாங்க. நெட்வொர்க்கு நேரம் 25 பேர் கைது பண்ணியிருக்கணும். 2 பேர் 3 பேர் 5 பேர் மட்டும்தான். நீங்கள் சலீம், மைதீன், ஜாஃபர் சாதிக், சதாசிவம் 4 பேர் தான் கைது. அரசு அறிவிக்கப்பட்ட 4 பேர் தான். 4 பேர் எப்படி பல ஆயிரம் கோடி கடத்த முடியும்? அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கு எப்படி கடத்த முடியும்? இந்த நெட்வொர்க் எப்படி 4 பேர் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் எப்படி பண்ண முடியும்? 2000 கோடி 3000 கோடி கடத்தல் நார்கோட்டிக் அதிகாரிகள் 4 பேரோட நிறுத்திக்கிச்சுன்னா அப்போ அதுக்கு மேலே குற்றவாளி இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ திரைப்பட இயக்குனர் அமீருக்கு சம்மன் அனுப்பி அவர் விசாரிக்கிறாங்க. இப்போ அவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு இயக்குனர், அவர் ஒரு தயாரிப்பாளர், இப்படி இதுதான் உறவே தவிர அதை தாண்டி அவருடைய தொழில் என்ன எனக்கு தெரியாது. அமீர் சொல்கிறார், என்னுடைய தொழில் திரைப்பட தொழில். இன்னும் சொல்ல போனால் நான் இந்த திரைப்பட தொழிலே ஹராம் தொழில். முஸ்லீம்கள் மத ரீதியாக இதை ஹராம், ஆணை பெண்ணை கட்டி பிடிக்கிறது, டான்ஸ் போடுறது. நீங்கள் விஜய் படத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு பெண்ணோட காதல் பண்ணுவார், அப்பா கேமரா பிடிப்பார், அம்மா ஹம்மிங் பாட்டு கொடுக்கும். அப்போ இதெல்லாமே ஹராம். ஒரு மகன் இன்னொரு பெண்ணோடு படுக்கையறை காட்சிய அப்பா படம் பிடிக்கிறதுங்கிறது ஹராம். அது ஒரு தொழில் ரீதியான விஷயம். இல்லை அது முஸ்லீம்ல ஹராம். அமீர் அதை மீறி அது ஒரு தொழிலாக நான் பண்ணுறேன். இல்லை சார், ஒரு திரைப்பட இயக்குனர் கூட ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அந்த தயாரிப்பாளருடைய பின்னணி எதுவுமே தெரியாமல் அவர்கிட்ட எப்படி காசு வந்ததுன்னு தெரியாமலே ஒரு போயிட்டது தானே சார் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இல்லைங்க, நான் இப்போ என்ன சொல்கிறேன், பிரான்ஸ் அரசாங்கத்தால் தேடப்படுகிற குற்றவாளி யார்? சுபாஸ்கரன், லைக்கா ஓனர். ரஜினி பல படம் பண்ணிட்டாரு. ரஜினி சம்மன் கொடுத்து விசாரிச்சிங்களா? பிரான்ஸில் வழக்கு இருக்கு, அல்ஜீரியாவில் வழக்கு இருக்குது சார். நான் சொல்கிறேன், நான் இல்லைன்னா என் மேலே வழக்கு போடு. அப்போ ரஜினி விசாரிச்சிங்களா? கலாநிதி மாறன் விசாரிச்சிங்களா? பொன்னியின் செல்வன், மணிரத்னத்தை விசாரிச்சிங்களா? இல்லை, அது வெளிநாட்டில் இல்லை, ஒரு மோசடி வழக்கு. இது உள்நாட்டில் இருக்கிற மோசடி வழக்கு. அதனால் சம்மன் கொடுத்து கூப்பிடுறீங்க. ஒரு தயாரிப்பாளர் அவனுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வேலை யாரு? அமலாக்கத்துறை வேலை. அமலாக்கத்துறை ஐடி வேலை. ஒரு 50 கோடி ரூபா பண்ணுறான்னா அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை அமீருடைய வேலை அல்ல. ஐடியும் அமலாக்கத்துறை செய்கிற வேலையை அமீர் செய்ய முடியாது. இப்போ அமீர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஜாஃபர் சாதிக்கு ஒரு போதை ஆசாமின்னு தெரியாது, போதை வழியாக வரக்கூடிய பணத்தை இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது. இந்த நிலையில் எனக்கும் அவருடைய போதை வியாபாரத்துக்கும் என்ன தொடர்பு? சம்மன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிந்த அறிந்த விஷயத்தை நான் போய் சொல்லிட்டு வர்றேன். நார்கோட்டிக் அதிகாரிகளிடம், போதை ஒழிப்பு அதிகாரிகளிடம் சொல்லிட்டு வரேன்னு இப்போ அந்த சம்மனை வாங்கிட்டு போயிருக்கார். சம்மன் கொடுத்தவரை அவர் குற்றவாளி அல்ல. சம்மனை அது மாதிரியான செய்திகள் தான் சார் பரப்பப்படுது. அது அவருக்கு எதிராக அரசியல் செய்யப்படுகிறது. இப்போ அந்த கேள்வி தான் சார் இருக்கு. என்னன்னா, ஜாஃபர் சாதிக்கோடு திமுகவை எப்படியாவது தொடர்பு படுத்துவதுன்றதுல ஒரு அரசியல் இருக்கு. அது தனி டாபிக் சார். இதில் அமீரை எப்படியாவது கோர்த்து விட வேண்டும்ன்ற ஒரு டீம் செயல்படுதுல, அவங்களுடைய நோக்கம் என்ன சார்? அமீருடைய அரசியல் வாழ்க்கை, நீங்கள் அமீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈழத்தமிழர் ஆதரவாளர், நீங்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர். சீமானோட சிறைக்கு போயிருக்காரு. இப்படி அவருக்கு எஸ்டிபிஐ
முகாமில் பேசுகிறாரு. சமூக நீதியை பற்றிய ஒரு புரிதல் இருக்கு. சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படுகிறவர். இதை பிஜேபிக்கு ஒரு நெருடலாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமீரை இதுதான் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் அமீரை அரசியல் இப்போவே நீங்கள் 25 ஆண்டு காலம் அமீர் அமீர் அமீர்னு ஒரு திரைப்பட இயக்குனர் எதில் காணாமல் போயிட்டான்? போதை வழக்கில் காணாமல் போயிட்டான். ஒரு இயக்குனர் தொலைஞ்சு போயிட்டான். இப்போ அவர் ஜாபர் சாதிக்கோடு எந்த கடத்திலையும் ஈடுபடலை. ஆனால் இப்போ ஜாபர் சாதிக்குன்னா அமீரை சொல்கிறாங்க. ஜாபர் சாதிக்குன்னா அமீரை சொல்கிறாங்க. அமீர் தொழில் பார்ட்னர். எதில் பார்ட்னரு? ஏதோ ஹோட்டலில் பார்ட்னர், காஃபி ஷாப்பில் பார்ட்னரு. கடத்தலையா பார்ட்னரு? காஃபி ஷாப்பில் பார்ட்னரா இல்லை கடத்தலில் பார்ட்னரா? இல்லை நியூசிலாந்து போயிருக்காரா? இல்லை ஏதாவது ஆஸ்திரேலியா போயிருக்காரா? ஜாபர் சாதிக்கும் அமீரும் தொழில் சம்பந்தமாக, இந்த 2ஆம் நம்பர் தொழில் சம்பந்தமாக எந்த நாட்டுக்கு போயிருக்காங்க, எந்த விமானத்தில் போயிருக்காங்க, இதுதான் இப்போ விசாரிக்க வேண்டிய விஷயம். அப்படி எதுவுமே இல்லை. ஜாபர் சாதிக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். மங்கை, இறைவன் மிகப்பெரியவன், பாசவலை, இதில் 3 படம் எடுத்திருக்காரு. இதுதான் அவருக்குமான தொடர்பு. இந்த பணம் எந்த வழியில் வந்ததுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை ஏன் வேலை இல்லை. அந்த பணம் கருப்பா, வெள்ளையா, சிகப்பா, இல்லை ப்ளூவா, இது என்னுடைய தொழில் அல்ல. எனக்கு பேசின சம்பளம், எனக்கு கொடுத்த வேலை, இதுதான் என்னுடைய வேலையே தவிர என்ன மாரிதாசும் சவுக்கு சங்கரம் ஜாபர் சாதிக்கு அடுத்து என்னை தான் போட்டு சமூக வலைதளங்களில் என்னை மிக சிறுமைப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்துகிறது தொழிலாக வச்சுருக்காங்க 2 பேரும். சவுக்குக்கு பின்னணியில் பிஜேபி இருக்குது, மாரிதாஸ் பிஜேபியாக தான். மாரிதாஸ் பிஜேபியாக தான். அப்போது இவர்கள் 2 பேருக்குமே நான் ஒரு முஸ்லீம், ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன். அப்போது என்னுடைய பொது வாழ்க்கையை நீங்கள் காலி பண்ணணும். இதுதான் நோக்கம் 2 பேருக்கும். 2 பேருக்குமே வேலை கொடுக்கப்படுகிறது. 2 பேருக்குமே என்னை அசிங்கப்படுத்தி என்னை ஜாபர் சாதிக்கோடு இணைத்து பேசுவதற்கான அசைன்மெண்ட்டு அதை மாரிதாசும் சவுக்கு சங்கரும் செய்கிறாங்க. இதுதான் என் மீது தெளிக்கப்படுகிற சகதி. இதை எனக்கு எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு நார்கோட்டிக்ஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லி மீண்டும் வழக்கிலிருந்து வெளியே வருவேன். எனக்கு வழக்கே இல்லை, விசாரணை வளையம்தான். விசாரணை வளையத்தில் போய் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு வர போகிறேன். இப்போ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற சவுக்கு சங்கர் பேசின விஷயத்த நான் சொல்கிறேன் சார். அமீர் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, இந்த நானும் ஜாஃபர் சாதிக்கும் இணைந்து நடத்துகிற இந்த கம்பெனியில் நாங்கள் பல வருஷமாக நாங்கள் எந்த பிஸ்னஸுமே பண்ணல, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து பேரிச்சம்பழத்தை நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற செய்தியை அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அவருடைய சேனலில் என்ன பேசுகிறாருன்னா, பேரிச்சம்பழத்தில் இந்த போதைப் பொருளை வச்சு விற்றாங்க அப்படின்ற செய்தியை ஜாஃபர் சாதிக் விசாரணையில் சொல்லப்பட்டதாக இவர் சொல்கிறாரு. இப்போ இதை வச்சே கனெக்ட் பண்ணுறாங்க சார். பேரிச்சம்பழம் அப்போது அவனுக்கு பேரிச்சம்பழத்தை நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க, இது மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அதிகாரிகள் ஒன்றும் முட்டாள்கள்லாம் கிடையாது. நார்கோட்டிக்ஸ் வியாபாரத்தில் மைதீன் கைது, சலீம் கைது, ஜாபர் சாதி கைது, சீதா என்ன பேர் சதாசிவம் கைது, சதா கைது. 5வது அமீரை கைது பண்ணியிருப்பாங்களா இல்லையா? சம்மனை கொடுத்து விசாரித்து அவர் அப்போ இவ்வளோ லேட் ஆகாது. குற்றவாளி தான். அப்போது குற்றவாளி அமீர் என்பதற்கான எந்த ஆதாரம் இல்லை, ஆதாரங்கள் இல்லை. ஆனால் என்ன நடந்ததுப்பா வா, இதுதான் விசாரணை அழைப்பதற்கான காரணம். அதனால் ஒருவரை சாட்சியாக போடலாம், அவர்கிட்ட ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். விசாரணை பல வழியில் நடக்கும். அதுக்காக விசாரணைக்கு போனவன் பூராமே குற்றவாளி அல்ல. வெறும் வாயில் பட்டாணி போட்ட மாதிரி எதுவும். அதனால் அமீர் என்பவர் ஜாபர் சாதிக்குடைய நண்பர், அதில் மாற்று கருத்து இல்லை. இவர் பட தயாரிப்பாளர், அவர் பட இயக்குனர். அதை தாண்டி அவருடைய போதை தொழிலுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதனால தான்
இது நாள் வரை அமீர் வெளி உலகத்தில் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ ஜாஃபர் சாதிக் விவகாரம் இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற மாதிரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க சார். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டர்லேயே பெரும்பாலும் அதிமுகவினர் எல்லாருமே சே நோ டு ட்ரக்ஸ் அண்டு டிஎம்கே அப்படின்ற மாதிரி, அதாவது போதைப் பொருளுக்கும் திமுகவுக்கும் நோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார், ஜாஃபர் சாதிக்கோட உதயநிதி இருப்பது, முதல்வர் ஸ்டாலின் இருப்பது. இது வந்து கிரவுண்டில் வந்து பிரதிபலிக்குதா சார்? இந்த தேர்தலில் அது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லை, அதாவது ஒரு பட தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின்கிட்ட போய் நிதி கொடுக்குறார். அப்போ அந்த குடும்பமே ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் ப்ளஸ் அவன் கட்சிக்காரன், அயலக அணியினுடைய சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர். இந்த அடிப்படையில் தான் அவருடைய பின்னணி என்ன, அவன் போதை ஆசாமியா, போதை கடத்தல்காரனா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்த பிறகு தொடர்பை துண்டிச்சுக்கிட்டாங்க. அவர்களுக்கு திமுகவுக்கு பல போதை ஆசாமிகள் வருவான், பல சமூக விரோதி வருவான். அரசியல் கட்சி இது. அரசியல் கட்சியில் ஒவ்வொருத்தரையும் போலீஸ் விசாரணையில் கொடுத்து தாசில்தார் சர்டிஃபிகேட் வாங்கிலாம் சொல்ல முடியாது. பல பேர் வருவான், பல பேர் போவான். அதிமுக நடந்திருக்கு, திமுக நடந்திருக்கு, பிஜேபி நடந்திருக்கு, காங்கிரஸில் நடந்திருக்கு. நடக்காத கட்சிகளே கிடையாது. அரசியல் கட்சி எதுக்கு வர்றான்? அதிகாரத்துக்கு தான் வர்றான். அதிகாரத்தை தம்பக்கம் வளர்ச்சிக்கிறது தான் வர்றான். அப்போ சமூக விரோதி சட்ட விரோதி வரத்தானே செய்வான். தெரிஞ்சவரும் களை எடுப்பது தான் திமுகவுடைய வேலை. இது தேர்தலில் எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா, கவுண்டர் பண்ணி சொல்கிறோம், சகஜமாப்பா, அதுதானே தவிர இதை நீங்கள் திமுகவுக்கு எதிராக பிஜேபி அதிமுகவும் மீண்டும் மீண்டும் இதை அரசியலாக்குவது என்பது சொந்த லாபத்துக்காகவே தவிர இது எந்த பொதுநலத்துக்காக அல்ல. இல்லை, ஜாபர் சாதிக்கு வழக்கில் இப்போ முழுக்க அதில் என்ன நடந்துருக்கு கேட்டிங்கன்னா, மொத்தமே கடத்தலே 35 கோடி ரூபாய்க்கு தான் நடந்திருக்கிறதாக அரசுக்கு தகவல். 2000 கோடி 3000 கோடி 1 லட்சம் கோடினாலே சார் இல்லை, அவ்வளோ வந்து முழுக்க ஃபால்ஸ் நியூஸ். 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நெட்வொர்க்கில் ஏதோ 40 பேர் இருந்தாங்க, 400 பேர் இருந்தாங்க. இந்த கதையெல்லாம் இருந்தால் நார்கோட்டிக் இவ்வளோ நாள் தூக்கிட்டு இருக்காது. இது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட், சின்ன அசைன்மெண்ட் தான். 4 பேர் என்ன எவ்வளோயா கடத்துவான்? சாராயம் கடத்துறவன் நான் தோல் எவ்வளோ பேர் தூக்கிட்டு ஓடுவான்? சாராய மூட்டைகள், பாக்கெட் சாராயம் கடத்துறான். லாரியில் கடத்துறவன் இருக்கான், ட்ரக்ஸில் கடத்துறவன் இருக்கான், இது பெட்ரோல் பவுசரில் கடத்துறவன்லாம் இருக்கான். எரிசாராயம். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து லாரியே 5 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வாங்குவார். அதில் 3 லட்ச ரூபாய் சாராயம் ஏற்றுவார். எங்கே? மகாராஷ்டிராவில் ஏற்றி 4, 3, 7 லட்ச ரூபா தான். கேரளாவில் கொண்டு போய் 5 லட்ச ரூபாய்க்கு லாரியோடு விற்றுருவார். இதுதான் அவருடைய தொழில். அவரெல்லாம் விட்டுருவானுங்க. இப்போ இவரை ஏன் பிடிக்கிறாங்கன்னா, ஜாபர் சாதிக்கினுடைய பெயர், அமீருடைய பெயர் அரசியல் ரீதியாக இவர் திமுக, இவர் தமிழ் தேசியவாதி. இது சரவண ஜானகிராமனாக இருந்தால் இவ்வளோ பரபரப்பு இருக்காது. ஜாபர் சாதிக்கு ஜானகிராம, அமீர் சேதுராமனாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வராது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெயர் ஒரு காரணம். பெயர் ஜாபர் சாதிக்கு அமீர் 2 பெயர் ஒரு காரணம். அதனால தான் மாரிதாசும் சவுக்கு சங்கரும் விடிய போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா நான் அப்போது அமீர் இந்த விசாரணைக்கு போயிருக்காரு. அப்போது இந்த விசாரணை முடிந்த பிறகு அமீர் குற்றவாளி இல்லை, குற்றவாளியாக இருந்தால் கைது பண்ணியிருப்பான். இன்னும் சம்மல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஜாபர் சாதிக்கிட்டிருந்து அந்த விசாரணை அதிகாரி பல கோடி ரூபாய் பெறுமானம் உள்ள பணம் பொருள்களெல்லாம் கைப்பற்றிருக்காங்க. அதுக்கான புள்ளிவிவரம் இன்றைக்கு வரைக்கும் வரல. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. அப்போது இதில் ஜாபர் சாதிக்கோடு இந்த போதை ட்ரக்ஸில் லீகலாக அமீர் தலையிட்டு இருந்தாருன்னா அடுத்த நாளே கைது செஞ்சுருப்பாங்க.
அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பை சந்திக்க ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.